உண்மையை சொல்லு, நீதான கொலை பண்ணன்னு சொல்லி அவரை அடிச்சு துன்புறுத்தி கேட்டுட்டு இருக்காங்க. ஐயோ, இதுக்கெல்லாம் காரணம் யாருடி? நீ மட்டும் தாண்டி. அவரோட இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா நீ இந்த மாதிரி என் ஃப்ரெண்டோட காதலுக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்டதும் காலேஜுக்கு போனமா படிச்சமா பைய தூக்கிட்டு வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கணும், ஊர் பிரச்சனையில தலையிடாதுன்னு உன் மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிருப்பாங்க. ஆனா நீ சொன்னங்கிற ஒரே ஒரு வார்த்தைக்காக அந்தஸ்து கௌரவம்னு எதுவும் பார்க்காம சாதாரண ஒருத்தங்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு போய் அசிங்கப்பட்டு திரும்பி வந்தாருடி. அப்ப கூட அவர் அவமானப்பட்ட வருத்தத்தையோ கோவத்தையோ உன் மேல காட்டாம எல்லாத்தையும் பொறுத்து போகணும்னு நினைச்சு, மருமகளே இனி இந்த விஷயத்துல யாரும் தலையிட வேண்டாம், இது இன்னொருத்தரோட குடும்ப பிரச்சனை, நமக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி பக்குவமா எடுத்து சொன்னாரா இல்லையா? அந்த மனுஷன் இன்னைக்கு படுற அவமானத்துக்கு முழு காரணமும் நீ. ஏற்கனவே உன்னை கல்யாணம் பண்ணியிருந்தப்ப எங்க அப்பா ஒரு தடவை செயலுக்கு போய் அவமானப்பட்டு வந்தாரு. இப்போ இன்னொரு தடவை எங்க அப்பா செயலுக்கு போய் அவமானப்படுறாருன்னா அதுக்கு காரணம் யாரு? நீ. நீங்க பாருங்க, இந்த வீட்ல என்ன யாரு என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆனா நீங்க என்ன தப்பா பேசாதீங்க. நான் சத்தியமா சொல்றேன், நான் இந்த விஷயத்தை பண்ணவே இல்ல. எப்போ மாமா இதுல தலையிட வேண்டாம்னு சொல்லிட்டாரோ, நான் அப்பவே ஜெனிக்கு போன் பண்ணி என்ன மன்னிச்சிரு, என்னால இந்த விஷயத்துல உனக்கு உதவி பண்ண முடியாதுன்னு நான் தெளிவா சொல்லிட்டேங்க. ஆனா இதுல வேற ஏதோ ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கு. ஏய், என்னடி சூழ்ச்சி? யார் பண்ணா சூழ்ச்சி? எங்க அப்பா பேச்சை மீறி அந்த ஜெனிக்கும் சக்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சது யாருடி? உன் அப்பதானடி. நீ கண்ணால பார்த்தல்ல, அவுட் ஹவுஸ்ல இருந்து வெளியே வந்து என் மக சொன்ன மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு விட்ட அப்படின்னு வந்து சொன்னது உங்க அப்பா தானடி. உன் அப்பா உனக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணான்னு சொல்றியா? உன் அப்பா எதுக்கு உனக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணணும்? எலெக்ஷன் நேரங்கிறதுனால எதிர்க்கட்சி அவங்க காசு வாங்கிட்டாரா? இல்ல நீ உன் அப்பா எல்லாரும் சேர்ந்து இந்த காரியத்தை பண்ணீங்களா? வேண்டாங்க, தேவையில்லாம வார்த்தையை விடாதீங்க, இது நல்லா இல்ல. எல்லாத்தையும் பண்ணிட்டு தைரியமா நின்னு எதுவும் பண்ணலன்னு சொல்ற பாரு, அது தாண்டி எனக்கு எரிச்சலா வருது. நடந்த விஷயத்துல சூழ்ச்சி இருக்குடி, இருக்கு. ஆனா அத பண்ணது யாரு? நீ. அது ஏன் தெரியுமா? ஏன்னா நீ படிக்கிறன்ற திமிரு. இந்த வீட்ல நம்ம அளவுக்கு படிச்சது யாரும் கிடையாது, ஆனா நாம படிக்கிறதுனால இந்த உலகத்துல எல்லாமே தெரியும்ன்ற திமிரு. படிக்கிறன்ற திமிர்ல நீயும் அப்பனுக்கு போன போட்டு அந்த ஆளை வச்சு இந்த விஷயம் எல்லாத்தையும் பண்ணிட்ட. இங்க பாரு, நீ மட்டும் தாண்டி காரணம். இத நான் எங்க வேணா சொல்ல வேண்டி. நீ செஞ்ச இந்த காரியத்துக்கு உனக்கு தண்டனை இருக்குடி. ஐயா சேது வேண்டாம்யா, இந்த வீட்டுல என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம எல்லாரும் பொறுமையா இருக்க வேண்டிய நேரம் ஐயா. நிதானத்தை கைவிட வேண்டாம் ஐயா. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், உன் கால விழுறையா. போதும், எல்லாம் போதும். இவளுக்கு வக்காலத்தை வாங்கி பேசி பேசி ஓவர் ஆட்டதெல்லாம் போதும். இவளால அப்பா 2வது முறையா செயலுக்கு போயிருக்காங்க. செயல அப்பா எந்த நிலைமையில இருந்தாரு என் கண்ணால பார்த்த அப்பதான். இப்ப சொல்றேன், இவளுக்கு மன்னிப்புங்கிறதே கிடையாது. என்னால இவளை தண்டிக்காம இருக்க முடியாது அப்பதான். ஐயா
இப்ப சொல்றேன்டி, என் வாழ்க்கையில நான் பண்ண மிகப்பெரிய தப்பு உன்னை பார்த்ததும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்பட்டதும் மட்டும் தாண்டி. உன்னை பார்த்து நான் ஆசைப்படுறதுக்கு அப்புறம் நீ எப்படிப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவ, என் குடும்பத்துக்கும் உன் குடும்பத்துக்கும் ஏணி வச்சாலும் எட்டாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்ச பாத்தியா? அதாண்டி நான் பண்ண மிகப்பெரிய தப்பு. ஊர்ல சல்லி பைய மாதிரி தெரிஞ்ச உன் அப்பா கிட்ட என் அப்பா வந்து சம்மந்தம் பேச சொன்னல, அதுதாண்டி நான் பண்ணதுலயே மிகப்பெரிய முட்டாள்தனம். எல்லாத்தையும் தாண்டி நான் உன் கழுத்துல தாலி கட்டிட்டு வந்து நீதே கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு போலீஸுக்கு போன் போட்டேன்னு தெரிஞ்சும் அன்னைக்கு உன்னை மொத்தமா தலை முழுகி உன் உறவை அத்து விட்டு உன்னை துரத்தி விடாம உன்னை மன்னிச்சு உன் கூட வாழ்ந்த பாரு. அதுக்கு என் புத்திய நான் செருப்பால் அடிச்சுக்கணும். இப்ப சொல்றேன்டி, அந்த ஒரு தப்ப நான் இன்னொரு முறை செய்ய மாட்டேன்டி. போதுண்டி, உன் கூட நான் வாழ்ந்ததெல்லாம் போதுண்டி. மறுபடியும் எங்க அப்பாவோட அசிங்கப்பட விட்டதெல்லாம் போதும். எங்க அப்பா இனிமே ஒரு கஷ்டத்தையும் உன்னால படவே கூடாது. இனிமே உனக்கு இந்த வீட்டுல இடமே கிடையாது. சூப்பர். மூஞ்ச பார்க்க கூட எனக்கு விருப்பம் கிடையாது. வேண்டாய்யா. வயித்துல புள்ளையோட இருக்கேன்னு பாக்குறேன். இல்லன்னு வையே, உன்னை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளியிருப்பேன். ஏய், போடி வெளியே, போடி வெளியே. நிறுத்தியா. என்ன இந்த வீட்ல கெட்டதுக்கு மேல கெட்டது நடந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த நேரத்துல எதுவும் பேச வேண்டாம், பொறுமையா இருப்போம்னு சொல்லி அமைதியா இருந்தா எல்லாரும் உங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப சொல்றேன், அம்மாஜி வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவாங்களே, சீலக்காரி, பெரிய மந்த, 18ஆம் படி கருப்பு, நொண்டி கருப்பு, சங்கிலி கருப்புன்னு எல்லா தெய்வத்து மேலயும் நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், இந்த விஷயத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இந்த வீட்ல இருக்கிற யாரும் என்ன நம்ப மாட்டீங்க, எனக்கு தெரியும். இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் என்ன கை நீட்டி ஏன்டி இப்படி பண்ணன்னு கேட்டப்பலாம் என் மனசுல ஒரே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. உலகமே என்னை எதிர்த்து நின்னாலும் ஏன் புருஷன் நீ நம்புவாரு, இப்படி ஒரு காரியத்தை என் பொண்டாட்டி செஞ்சிருக்க மாட்டான்னு என் புருஷன் எனக்காக பேசுவாருன்னு நான் நம்பினேன். நான் உங்க மேல அப்படி ஒரு நம்பிக்கை வச்சதுக்கு நீ ஒரு முட்டாள்னு சொல்லாம சொல்லிட்டீங்கல்ல. கல்யாண வாழ்க்கையில புருஷன் பொண்டாட்டி தாம்பத்தியத்தோட அடிப்படையே ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற அன்பும் காதலும் இல்ல, நம்பிக்கை. முதல்ல நம்பிக்கை, அதுக்கப்புறம் தான் இந்த அன்பு காதல் எல்லாமே.